ஹவர்ஸ் இருக்குது இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மார்னிங் 6 AM எடுத்துக்கோம். ஓகேவா. சோ இந்த கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம 24 ஹவர்ஸ் நம்மளோட இது வந்து கிளாக் வந்து 12 ஹவர்ஸ் தான் இருக்கும் இல்லையா. சோ இப்போ வந்து நம்ம 6 AM அப்படினா நமக்கு கிளாக் இப்படி இருக்கும். சோ இதுதான் நமக்கு 6 AM. இப்போ இந்த கிளாக் வந்து மறுபடியும் 6 o'clock இதே பொசிஷனுக்கு எப்போ வரும்னா ஈவினிங் 6 o'clock வரும். ஓகேவா. பட் அது வந்து ஈவினிங், இது வந்து மார்னிங் 6 AM, இது ஈவினிங் 6 PM. ஓகேவா. அப்ப திரும்பவும் அதே 6 AM வரதுன்னா அடுத்த நாள் மார்னிங் தான் வரும். அப்ப ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவைப்படுது? 24 ஹவர்ஸ் ஆகுது. நல்லா கவனிங்க. இங்கேயும் 6 o'clock தான், இங்கேயும் 6 o'clock தான். ஆனா இது ஃபுல் ரொட்டேஷன் வரல, ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரல. தட் மீன்ஸ் ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா இது மார்னிங் செஷன், இது ஈவினிங் செஷன். ஓகேவா. திரும்ப அதே மார்னிங் செஷன் வந்தா தான் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு நமக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவைப்பட்டுச்சு? 24 ஹவர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்ப அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு சைக்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி திரும்ப வந்த பொசிஷனுக்கே வரணும். இப்ப 6 o'clock இந்த பொசிஷன் இருக்குதா, இது வந்து 6 இல்லையா. இந்த பொசிஷன் இருக்கு, திரும்ப இதே பொசிஷன் வரும் எப்ப? ஈவினிங் 6 o'clock. பட் அது வந்து ஈவினிங் டைம், ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள்ல வரல, கம்ப்ளீட் ஆகல, சைக்கிள் ஹாஃப் சைக்கிள் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ மறுபடியும் அதே பொசிஷனுக்கு எப்ப போகுதுன்னா அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock தான் போகுது. அப்ப அதுதான் உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அது கம்ப்ளீட் ஆகுது நமக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவைப்படுச்சு? 24 ஹவர்ஸ் தேவைப்படுச்சு. சோ அதைத்தான் நம்ம என்ன எடுத்துக்குவோம்? பீரியட் எடுத்துக்குவோம். ஓகேவா. இத சிம்பிளா நமக்கு எப்படி சொல்லிருப்பாங்கன்னா டெஃபினிஷன்ல f of x is equal to f of x plus p. அதாவது pங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர், அது ஆட் ஆகறப்ப டொமைன்ல இருக்க ஒரு x வேல்யூவோட அந்த ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் ஆட் ஆகறப்ப அதோட அதுக்கு கிடைக்கிற அந்த ரேஞ்ச் வேல்யூ f of x என்ன ரேஞ்ச் வேல்யூ கிடைச்சதோ அதே ரேஞ்ச் வேல்யூ தான் f of x plus p க்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த பர்టిక్యులர் பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. சோ xங்கிறது ஒரு, அதாவது fங்கிற டொமைன்ல x ன்னு ஒரு எலிமெண்ட், x plus p ன்னு ஒரு எலிமெண்ட், இந்த ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ கிடைக்கும், ஒரே எலிமெண்ட்க்கு மேப்பிங் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அந்த pங்கிற வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பீரியட்னு சொல்லுவோம். சோ இத நம்ம வந்து ஒரு கர்வ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். இப்போ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக என்ன கர்வ் எடுத்துக்கணும்? y sin x ங்கிற கர்வ் எடுத்துக்கேன். ஓகேவா. இது நம்ம 11th போர்ஷன்லயே sin x கர்வ்ல நம்ம பார்த்திருக்கோம். சோ உங்களுக்கு எப்படி டிரா பண்ணனும்ன்றது உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். சோ sin x ஓட வேல்யூ, sin x கர்வ் வந்து ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா cos x கர்வ் sin x கர்வ் பார்க்க ஒரே மாதிரி அலையா தான் போகும். சோ sin x கர்வ் வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து +1 and மினிமம் வந்து -1. இத தாண்டி போகாது. +1 and -1 இத தாண்டி 1 ஓட அதிகமாவும் போகாது, -1 ஓட கீழேயும் போகாது. சோ இது மேக்ஸிமம் ஹைட் and மினிமம் ஹைட். சோ இப்படி அலையா போயிடும். இது sin x கர்வ். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. இப்ப ஆரம்பியான ஆரிஜின் வெச்சுக்கோங்க. இங்க இருந்து திரும்ப x ஆக்சிஸ் இந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணிருச்சு. பட் அது சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா இங்க மேல போயிட்டு மறுபடியும் கீழே வந்தது. சோ ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது இந்த இடத்துல தான் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஓகே. இது 0, இது π, இங்க 2π. அப்ப இந்த கர்வ் வந்து ஒரு சைக்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி வந்து சோ இது வரைக்கும். ஓகேவா. இதுதான் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள்னு அர்த்தம். அப்ப இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படுது? 2π. அப்ப வாட் இஸ் தி பீரியட் ஆஃப் sin x ன்னு கேட்டாங்கன்னா 2π. இதுதான் பீரியட் ஆஃப் sin x. இப்ப பாருங்க, இப்ப நான் பிளாக்ல டிரா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இந்த கர்வ் மட்டும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் மீதி இருக்க ஷேப்ஸ் கிடைக்கும். இத அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணா திரும்ப இங்க இருக்க ஷேப் கிடைக்குது இது வரைக்கும். திரும்ப அப்படியே தான் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் அதே மாதிரி தான். இத கட் பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. இத நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இப்படி வருமாக்கனே இப்படி போகும். சோ இப்ப பாருங்க, இத கட் பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இந்த ஷேப். இதுதான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். சோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சோ வாட் இஸ் தி பீரியட் ஆஃப் sin x? sin x ஓட பீரியட் வந்து 2π. அப்ப எதுக்குலாம் 2π பீரியட் வரும்னு பாத்தீங்கன்னா sin x, cos x, secant x, cosecant x and e power x. இது எல்லாத்துக்குமே பீரியட் வந்து 2π. sin, cos, cosecant, secant, e power x இது எல்லாத்துக்குமே பீரியட் வந்து 2π. tan x க்கும் cot x க்கு மட்டும், tan x and cot x இது ரெண்டுக்கு மட்டும் நமக்கு பீரியட் என்ன வரும் பாத்தீங்கன்னா π வரும். ஓகே ஓகே. சோ இத ஃபார்முலாமா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரி, இல்ல அப்படினா டயகிராம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. சோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னு நம்ம
பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளோட பீரியடா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். சோ ஒரு ஃபங்க்ஷன் எப்ப ஆட் ஃபங்க்ஷன் எப்ப ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா f of x னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x கியூப் னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ x வரதுக்கு -x ரீப்ளேஸ் பண்றீங்க. x வரதுக்கு -x ரீப்ளேஸ் பண்ணோம்னா क्वेश्चन சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். क्वेश्चनோட சைன் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அப்ப -x the whole cube னு ஆகுமாக்கனே. சோ -x the whole cube is nothing but -x cube னு ஆகும். சோ இந்த -x cube எப்படி எழுதலாம்? அந்த மைனஸ் அப்படியே வச்சிட்டு இந்த x cube மட்டும் பாருங்களேன். x cube க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? f of x ரீப்ளேஸ் பண்ணலாமா? சோ f of x. அப்ப f of -x is equal to -f of x வந்துச்சுனா this is an odd function. ஓகேவா? அதுவே f of x is equal to x power 4 எடுக்கணும்னு வெச்சுக்கங்க. இப்போ f of -x ன்னு ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப என்ன வரும்? -x the whole power 4 வருமா? சோ மைனஸ் ஒரு பவர் வந்து ஈவனா இருந்துச்சுனா பிளஸ் ஆயிடுமாக்கனே. அப்ப x power 4 னே வந்துருது. இங்க f of -x ஓட வேல்யூ x power 4 வந்துருது. which means that f of -x is equal to f of x ன்னு எழுதலாம். சோ f of -x x க்கு பதிலா -x ரீப்ளேஸ் பண்றப்ப f of x ஏ கிடைச்சதுனா அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சோ ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இருக்கும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனும். f of -x is equal to -f of x ங்கற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனும். அதுவே ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும்னா f of -x is equal to f of x ங்கற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனும். ஓகேவா? அப்ப ஒரு ஃபங்க்ஷன் இப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கறீங்கன்னு வெச்சுக்கோங்க. f and g. f வந்து ஆட் ஃபங்க்ஷனாவும் g வந்து ஈவன் ஃபங்க்ஷனாவும் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அப்ப இது ப்ராடக்ட்ல வந்துச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷன் ஆட் இன்டு ஈவன் வந்துச்சுனா ஆட் ஃபங்க்ஷன். ஆட் இன்டு ஆட் வந்துச்சுனா என்ன ஆகும்? ஆட் ஃபங்க்ஷன் இன்டு ஆட் ஃபங்க்ஷன் வந்துச்சுனா that will become even function. இந்த பிளஸ் இன்டு மைனஸ் பண்ணுவீங்களா? அதே மாதிரி தான். பிளஸ் இன்டு மைனஸ் வந்து மைனஸ் போடுவோம். அதே மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் போடுவோமாக்கனே. சோ பிளஸ்ஸா வந்துச்சுனா அது ஈவன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. மைனஸா வந்துச்சுனா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த ஈவன் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஈவன் ஃபங்க்ஷன் ஏதோ. இது ப்ராடக்ட்ல. அதுவே நீங்க வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் பண்றீங்கன்னு வெச்சுங்க. ஆட் ஃபங்க்ஷன் பிளஸ் ஈவன் ஃபங்க்ஷன் அல்லது ஆட் ஃபங்க்ஷன் மைனஸ் ஈவன் ஃபங்க்ஷன் வந்துச்சுனா அந்த மாதிரி இருக்க ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லலாம்? நெய்தர் ஈவன் நார் ஆட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப x cube plus sin x ன்னு இருக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f of x is equal to x cube plus sin x. x cubeங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். sin xங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். அப்ப அது ஆட் ஃபங்க்ஷன் எழுதலாம். அதுவே இங்க x cube க்கு பதிலா x ஸ்கொயர் போடுறோம்னு வெச்சுங்க. x ஸ்கொயர் வந்து it is an even function. பவர் 2 வந்துருக்கா? அப்ப -x ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா பிளஸ் தான் வரும். சோ it is an even function. ஆனா sin xங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். ஏன் sin x ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். sin of -x is equal to -sin x ன்னு தெரியும். ஓகேவாங்க? சோ அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்ப ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் நடுவுல பிளஸ்ங்கற சிம்பல் இருக்கு. அப்ப இது வந்து நெய்தர் ஈவன் நார் ஆட். ஃபுல் ஃபங்க்ஷன் நம்ம டுகெதர் பார்க்கறப்ப இது ஆட் ஃபங்க்ஷனாவும் சொல்ல முடியாது, ஈவன் ஃபங்க்ஷனும் சொல்ல முடியாது. சோ இட் இஸ் a neither even nor odd function. ஓகேவா? நெக்ஸ்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் trigonometric functions பார்க்கலாம்ங்க. சோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதுதான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரோ டயகிராம் வச்சு நம்ம படிச்சிருக்கோம். ஆரோ டயகிராம் வச்சு படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ங்கறதுக்காக போடுறேன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் செட் வந்து A ன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் செட் வந்து B ன்னு எடுத்துக்கலாம். சோ Aங்கற செட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டொமைன் அப்படி நம்ம சொல்லுவோம். Bங்கற செட் நம்ம என்ன சொல்லுவோம்? கோடொமைன் அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லையா? சரி. இப்ப ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கறோம்? ரேஞ்ச். அப்ப ரேஞ்ச்ங்கிறது என்னன்னா இதுக்குள்ள நமக்கு எந்த எலிமெண்ட்ஸ்லாம் மேப்பிங் நடந்துருக்கும். A ல இருந்து நமக்கு B க்கு மேப்பிங் நடக்குது ஏற்கனவே. சோ அந்த மேப்பிங் நடக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஞ்ச் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ எங்க x ஓட வேல்யூ இதுல இருக்குறதெல்லாம் x ஓட வேல்யூ, இதுல இருக்குறதெல்லாம் x ஓட வேல்யூ, இங்க இருக்குறதெல்லாம் வந்து f of x ஓட வேல்யூ. ஓகேவா? அப்ப இங்க இருக்க x வேல்யூஸ்க்கு நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு f of x வேல்யூ கிடைக்குதுல கண்ணே, அதெல்லாம் தான் இங்க ரேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்ப இங்க முதல்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கணும் இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க சப்போஸ் ஏதாவது ஒரு பர்టిక్యులர் வேல்யூக்கு நமக்கு f of x எக்ஸிஸ்ட் ஆகல அப்படினா மேப்பிங் நடக்காது. சோ மேப்பிங் நடக்க இங்க இருக்க டொமைன்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட்க்கு மேப்பிங் நடக்காம இருந்துச்சுனா அது ஃபங்க்ஷனாவே இருக்க முடியாது. சோ அதனால டொமைன்ல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ f of x is equal to 1/x ன்னு இருக்குன்னு வெச்சுக்கங்க. இதோட டொமைன் என்னவா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் x belongs to r, r ங்கற டொமைன் நம்ம எடுத்துட்டோம்னா r ஓட வேல்யூ என்ன வேணா எடுக்கலாம் இல்லையா? சோ இங்க எல்லா வேல்யூக்கும் f of x எக்ஸிஸ்ட் ஆகுமா? x க்கு எல்லா வேல்யூக்கும் f of x எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ 0 ங்கறப்ப f of x எக்ஸிஸ்ட் ஆகாது. x க்கு 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? f of 0 is equal to என்ன ஆயிரும்? 1/0. 1/0 is nothing but infinity. இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு வேல்யூ கிடையாது. அப்ப 0 க்கு நம்ம மேப்பிங் பண்ண முடியாது, மேப்பிங் நடக்காது. அப்ப 0ங்கற எலிமெண்ட் இந்த செட்டுக்குள்ள இருந்துச்சுனா அது ஃபங்க்ஷனா இருக்காது. அப்ப இதோட டொமைன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணனும்னா 0 க்கு மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்
எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம்னாவே இது ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். அப்ப இதோட டொமைன் என்னவா இருக்கும்னா r-0 நான் ஜீரோ ரியல் நம்பர். சப்போஸ் இங்க x - 2 இருக்குன்னு வெச்சுக்கோங்க, 1/x - 2. இப்போ எப்ப எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ 2 ஆ இருந்தா மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப இங்க என்ன ரிமூவ் பண்ணனும், நம்ம r - 2ங்கற நம்பரை ரிமூவ் பண்ணனும். ஓகே ஓகே. சோ இது இப்படி தான் நம்ம டொமைன் கண்டுபிடிப்போம். இத நம்ம ஏற்கனவே 11th போர்ஷன்லயே நம்ம படிச்சதுதான். சின்ன ஒரு ரீகால் கொடுத்தோம் அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா sin x. சோ sin x நமக்கு டேபிள் வேல்யூ நமக்கு தெரியும். sin x க்கு என்ன x ஓட என்ன ஆங்கிளுக்கு sin வந்து இன்ஃபினிட்டி ஆகுமா, ஏதாவது பர்టిక్యులர் வேல்யூக்கு இன்ஃபினிட்டி ஆகுமான்னு பாத்தீங்கன்னா எந்த வேல்யூக்குமே sin இன்ஃபினிட்டி ஆகாது. எல்லா வேல்யூக்குமே உங்களுக்கு வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சோ ஆல் ரியல் நம்பர்ஸ் எல்லா வேல்யூஸும் நமக்கு டொமைன்ல இருக்கலாம். சரியா? எந்த வேல்யூக்குமே sin இன்ஃபினிட்டி ஆகாது, cos இன்ஃபினிட்டி ஆகாது. அதனால தான் sin x ஓட டொமைனும் r வருது, cos x ஓட டொமைனும் r வருது. ஓகே ஓகே. அதுவே tan x பாத்தீங்கன்னா π/2 மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 வரப்ப tan x இன்ஃபினிட்டி ஆகுமா? அப்ப tan π/2 வேல்யூ இன்ஃபினிட்டி, tan 3π/2 இன்ஃபினிட்டி. சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 வரது எல்லாமே இன்ஃபினிட்டி ஆகும். சோ அதனால odd மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 2n + 1 ன்னா என்ன அர்த்தம்? odd மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. ஏன் ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 எடுக்க கூடாதா அப்படி கேட்டீங்கன்னா ஈவன் நம்பரால் நீங்க மல்டிப்ளை பண்ணா π/2 கேன்சல் ஆயிடும். அல்லது 4 × π/2 போட்டீங்கனாவும் it will become மல்டிபிள்ஸ் ஆஃப் π ஆ மாறும். அங்க வந்து இன்ஃபினிட்டி ஆகாது. அப்ப odd மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 மட்டும் தான் இன்ஃபினிட்டி ஆகுது. அப்ப அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்றோம். r/2n + 1 × π/2 என்ன மீனிங்னா அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்றோம். r டிஃபரன்ஸ், இந்த ஸ்லாஷ் சிம்பல் பேர் என்னன்னா டிஃபரன்ஸ். r difference 2n + 1 into π/2. So all real numbers except the multiples of π/2. அதுதான் tan x ஓட domain. Similarly for cosecant x, secant x, cot x. இப்போ இந்த மூணுல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனும் அதேதான். இங்க வந்து sin x வந்து எங்கேயுமே இன்ஃபினிட்டி ஆகாது. ஆனா sin x 0 ஆகுற இடத்துலலாம் நமக்கு cosecant x என்ன ஆகும் கேட்டேன், இன்ஃபினிட்டி ஆகுமா? அப்ப sin x எந்த வேல்யூல 0 ஆகும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் π. sin π, sin 2π, sin 3π இது எல்லாத்துக்குமே அந்த sin என்ன ஆகும்? 0 ஆகும். அப்ப sin 0 ஆகுற இடத்துலலாம் cosecant என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி ஆகும். அப்ப sin எங்கெல்லாம் 0 ஆகுதோ அதை நம்ம இங்க ரிமூவ் பண்ணோம்னா போதும். அப்ப r - nπ, r டிஃபரன்ஸ் nπ, அது r - nπ எப்படி வேணா சொல்லலாம். ஓகே ஓகே. சிமிலர்லி ஃபார் cosecant x, secant x எப்போ இன்ஃபினிட்டி ஆகும்னா cos x எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கெல்லாம் secant இன்ஃபினிட்டி ஆகும். அப்ப cos x எங்க 0 ஆகும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2, r மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. அப்ப அதை நம்ம இங்க ரிமூவ் பண்றோம். ஓகே ஓகே. சிமிலர்லி ஃபார் cot x, cot x வந்து tan எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கெல்லாம் அது வந்து இன்ஃபினிட்டி ஆகும். அப்ப cot x எங்கெல்லாம் 0 ஆகும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் π. sin தான் நியூமரேட்டர்ல இருக்கு, sin 0 ஆகுறதுனால tan 0 ஆகும். அப்ப r டிஃபரன்ஸ் nπ. சோ இதுதான் டொமைன் ஆஃப் தி trigonometric functions. நெக்ஸ்ட் ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச்ங்கிறது என்னன்னா இங்க x ஓட x க்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்கறப்ப f of x வேல்யூ கிடைக்குது என்ன, அந்த f of x வேல்யூ எதுல இருந்து எதுக்கு இருக்குதோ அதெல்லாம் ரேஞ்ச்ல வரும். f of x ஓட வேல்யூஸ் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குதோ அதான் நம்ம ரேஞ்ச் சொல்லுவோம். அப்ப sin x ஓட வேல்யூ cos x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா -1 ல இருந்து 1 க்குள்ள தான் இருக்கும். -1 ≤ x ≤ 1. நம்ம டேபிள் வேல்யூ பாத்தீங்கன்னா sin 0 ஓட வேல்யூ வந்து 0, sin 0 ஓட வேல்யூ 0 and sin π/2 வேல்யூ வந்து 1. இந்த 0 ல இருந்து 1 க்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி cos 0 ஓட வேல்யூ வந்து 1 and sin cos π/2 ஓட வேல்யூ வந்து 0. இதுவும் 0 ல இருந்து 1 க்குள்ள தான் இருக்கும். சோ இது பாசிட்டிவ் ஆங்கிள் எடுக்கறப்ப. சோ நெகட்டிவ் சைடு எடுக்கறப்ப உங்களுக்கு -1 ல இருந்து 0 க்கு இருக்கும். அப்ப sin x and cos x எல்லாமே வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து -1 ல இருந்து 1 க்குள்ள தான் இருக்கும். சோ அதனால தான் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1 போறோம். and tan x ஓட வேல்யூ ஆல் ரியல் வேல்யூஸ், எல்லா வேல்யூஸும் கிடைக்கும். அதனால ஆல் ரியல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே. and cosecant x, secant x எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸெப்ட் the இன்டர்வல் -1 ல இருந்து 1 க்குள்ள இருக்கு நமக்கு வேல்யூ கிடைக்காது. சோ அத தாண்டி நமக்கு -1 க்கு கீழேயும் +1 க்கு மேலேயும் கிடைக்கும். சோ அதனால தான் நம்மளோட ரேஞ்ச் ஆகுது. cot x, tan x க்கு ஆல் ரியல் நம்பர்ஸ் மாதிரி cot x க்கும் ஆல் ரியல் நம்பர்ஸ் வந்துரும். cosecant, secant x க்கு மட்டும் -1 ல இருந்து 1 க்குள்ள இருக்க வேல்யூஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. அத தாண்டி மீதி இருக்க வேல்யூஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா sin x ஓட வேல்யூ வந்து 1/2 னா அது cosecant ஆ மார்க் என்ன வரும்? 2 னு வந்துரும். அப்ப sin x ஓட வேல்யூ -1 ல இருந்து 1 க்குள்ள தான் இருக்குதுன்னா it will be less than 1. so less than 1 னா இருக்குது எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஆகறப்ப it will become greater than 1 இல்லையானே. அப்ப -1 ஓட சின்னதாயிரும். நெகட்டிவா இருந்துச்சுனா -1 ஓட சின்னதாயிரும், பாசிட்டிவா இருந்துச்சுனா 1 ஓட பெருசா இருக்கும். அப்ப -1 ல இருந்து 1 க்குள்ள கண்டிப்பா வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது. அதனால range of cosecant x and secant x is r difference -1, 1. சோ இவ்வளவுதான் வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஆம்ப்ளிட்யூட் அண்ட் பீரியட் ஆஃப் a graph நம்ம பார்க்க போறோம். சோ ஆம்ப்ளிட்யூட்
அப்படிங்கிறது என்னன்னா அந்த கர்வோட ஹைட், அதான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆம்ப்ளிட்யூட்னு சொல்றோம். இப்போ இது நம்ம எடுத்துக்கிறது sin x கர்வ் தான் எடுத்துறோம். சோ sin x ஓட கர்வோட ஹைட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் இங்க தான் ரீச் ஆகுது இல்லையா. சோ இந்த ஒரு சைக்கிள் ஒரு ஃபுல் சைக்கிள் எடுத்து பாத்தீங்கன்னா இது இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஹைட் அண்ட் இது மேக்ஸிமம் பாயிண்ட் இது மினிமம் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. சோ லெந்த் இங்க என்ன லெந்த் இருக்கோ அதே லெந்த் இங்கேயும், சோ இங்க மெஷர் பண்ணீங்கன்னா அதே லெந்த் தான், இங்க மெஷர் பண்ணீங்கன்னா அதே லெந்த் தான். ஆம்ப்ளிட்யூட் இஸ் நதிங் பட் height of the curve, maximum height of the curve. ஓகேவா. அப்ப இந்த ஹைட் என்னவா இருக்கும், இங்க என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது y க்கு +1, இங்க -1 இல்லையா. சோ ஹைட் cannot be negative. அப்ப ஆம்ப்ளிட்யூட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுப்போம். அப்ப sin x ஓட ஆம்ப்ளிட்யூட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 1. இப்போ அதுவே வந்து உங்களுக்கு y 2 sin x இருக்குன்னு வெச்சுக்கோங்க. y 2 sin x. இப்போ x ஓட வேல்யூ எப்ப வந்து 1 வரும், π/2ங்கறப்ப வரும். அப்ப இங்க நீங்க sin π/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு y ஓட வேல்யூ என்ன வரும், 2 வந்துரும். sin π/2 போட்டீங்கன்னா y 2 sin π/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆன்சர் வந்து 2. ஏன்னா sin π/2 வேல்யூ 1 into 2 2. அப்ப அந்த கர்வ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா y sin x ங்கற கர்வ் இப்படி இருக்கும். அதுவே y 2 sin x ங்கற கர்வ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி போகும், இப்படி இந்த மாதிரி வரும். இது y 2 sin x ங்கற கர்வ். ஓகே ஓகே. சோ அப்ப அதோட ஹைட் என்னவா இருக்கும், sin x ஓட ஹைட் வந்து 1 னா 2 sin x ஓட ஹைட் என்னவா இருக்கும், 2 வரும். இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, 2 வரைக்கும் தான் வரும். சோ இதுதான் மேக்ஸிமம். சோ sin x ஓட y sin x ஓட ஆம்ப்ளிட்யூட் நமக்கு 1, y 2 sin x ஓட ஆம்ப்ளிட்யூட் நமக்கு என்ன வரும்னா 2. அப்ப y alpha sin x ஓட ஆம்ப்ளிட்யூட் என்ன வரும், ஆம்ப்ளிட்யூட் will become alpha. ஓகேவா. சோ இதுதான் ஆம்ப்ளிட்யூட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீரியட் பார்க்க போறோம். ஓகேவா. அப்ப பீரியட் அப்படினா என்னன்னு சொன்னேன், ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள் வரதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆச்சோ அதுதான் பீரியட் நம்ம பார்த்தோம். ஸ்டார்டிங்கே பீரியட்னா என்னன்னு பார்த்தோம். சோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வரதுக்கு நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படுச்சு, இது வந்து 0, இங்க வந்து π பார்த்தோம், இங்க வந்து 2π பார்த்தோம். சோ இங்க தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்திருக்குது. இங்க வந்து இப்படி வந்து இதுக்கு அப்புறம் தான் இது அப்படியே ரிப்பீட் ஆகுது, இது வரைக்கும் ரிப்பீட் ஆகல இல்லையா. அப்ப இந்த ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படுது, 2π வந்திருக்கு. அப்ப y sin x அப்படின்னு வந்துச்சுனா y sin x னா அதோட பீரியட் வந்து நமக்கு 2π. இங்க என்ன இருக்குது x. சோ x ஓட பீரியட் வந்து 2π. ஓகேவா. அப்ப y sin 2x வந்துச்சுனா என்னது, sin 2x வந்துச்சுனாவும் அதே 2π தான். ஓகேவா. அதே 2π தான். sin 2x y sin 2x னா 2x னு வரப்ப 2π, 2x னு வரப்ப 2π. அப்ப எனக்கு x தான் வேணும், x தான் வேணும். ஓகேவா. அப்ப என்ன வரும், இந்த 2 வந்து சேரும். x 2π/2, π கேன்சல் ஆயிடும், π நோ. புரியுதா கண்ணா. sin 2x y sin 2x வந்துச்சுனா நமக்கு 2x ஓட வேல்யூ 2π. அப்ப x π நோ. அப்ப y sin alpha x னு இருக்குன்னு வெச்சுக்கங்க. இதோட பீரியட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, alpha x ஓட வேல்யூ வந்து 2π. அப்ப x 2π/alpha. ஓகேவா. சோ பீரியட் எப்படி கண்டுபிடிக்கணும் புரியுதா கண்ணா. நமக்கு இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதை அப்படியே 2π க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ இது வந்து sin x ஓட பீரியட் வந்து 2π தெரியும். சப்போஸ் இங்க tan x இருக்குன்னு வெச்சுங்க, y tan 2x னு இருக்குன்னு வெச்சுங்க. tan x ஓட பீரியட் நமக்கு என்ன தெரியும், π தெரியும். அப்ப 2x ஓட வேல்யூ வந்து π. அப்ப x π/2. சோ tan 2x ஓட பீரியட் கேட்டாங்கன்னா π/2 னு நம்ம எழுதலாம். ஓகேவா. சோ இதான் நமக்கு ஆம்ப்ளிட்யூட் அண்ட் பீரியட் ஆஃப் a curve. சோ இந்த வீடியோல நம்ம வந்து பீரியட்னா என்ன, ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ், டொமைன், ரேஞ்ச் அண்ட் ஆம்ப்ளிட்யூட் இத பத்திலாம் பார்த்தோம். சோ ரிமைனிங் கான்செப்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you students.